காலையில் பேப்பர் படிக்கிற சுகம் இருக்கு. அண்ணே வர்றாங்க. ஏய் வாடா, 18 வயசுல கல்யாணம் பண்ணவனே உக்காரு. ஆமாம் என்னண்ணே அடிக்கிற மழையில் வெளியில் உக்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க? காலையில் பேப்பர் படிச்சிருக்கியா நீ? காலையில் பேப்பர் படிச்சுட்டு அதை நல்லா ஃபீல் பண்ணிவிட்டு யார்கிட்டையாச்சும் சொல்லணும். அப்போ தான் அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆகும். சரி இப்போ யார் வர போகிறா? அதான் நீ இருக்கியே. டீ போட சொல்ல உட்காரு. பக்காரு எங்கே போகிற உட்காரு. இன்னைக்கு நீ தான் என்டர்டைன்மெண்ட்டே. இரு பக்கத்தை படிப்போம். நடிகர் சஜய் அவர்கள் வெள்ள பாதித்த 300 மக்களுக்கு நிவாரணம் வழங்கினார். அலமது அபிபோ அலமதி அபி வந்தா அலமதி அபிபோ. விளையாபதி என்ன ரசி கடைசி படம் நிறைய ஸ்டெப் போடலான்னு பார்த்தா இப்படி வந்து கத்துற. யோ இப்போ நீ தலைவரியா? இன்னும் ஆக்டர் மாதிரியே பண்ணுகிற. அப்படி என்ன ரசி ஆச்சு? உன் மேலே மரியாதை வச்சுக்கிறேன். என்னை கெட்ட வார்த்தை பேச வச்சிடாத. அப்படி என்ன ரசி ஆச்சு? அங்கங்கே மக்கள் வெள்ளத்தாலையும் மஞ்சார்வாலையும் பாதிக்கப்பட்டுக்கிறானுங்க. நீ என்னன்னா? ஐயோ இதேப்பா ஆச்சு. எல்லாம் 2 நாளாக அங்கே தான் இருக்கிறாங்க. எது தெரியாம போச்சு? ஐடியா. வணக்கம். சற்றுமுன் கிடைத்த செய்தி. நடிகர் சஜய் அவர்கள் திடீரென அறிவு வந்து வெள்ள பாதிப்பு மக்களுக்கு நிவாரணம் வழங்குகிறார். 2 நாட்கள் கோமாவில் இருந்தார் போல. அப்பா பாப்பா பாப்பா என்ன இவனே எடுத்து குத்தணுங்கிறோம். அப்பா ஏமா நவருமா நீ வாப்பா சீக்கிரம். என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துக்கிற? கேமராவை மறைக்கிறான் வளையா பதி. நீங்கள் எப்படி தெரிவிங்க அப்புறம்? அப்படியே பேர் தள்ளு சொல். பா நவருப்பா சீக்கிரம் வா. நீ வா. ஓ வாங்கிட்டு போயா. கியூவில் வாடா. நவருமா பா பாப்பா. யோ என்னையா நம்ம கண்ணுக்கு ஒரு சின்ன குழந்தை கூட தென்படல. எதுக்கு? நான் கிட்ஸ் ஃபேவரட் ஆக்டர்யா. போ போய் கூட்டு போ. உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ. கூட்டு வாயா. போ. சாக்லேட் சாப்பிடுங்க. ஏன் இதெல்லாம் என்ன? யோ என்னையா பண்ற? வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. ஓ ஐயா இவ்வளோ பண்ணுற நீங்கள் மக்களாக நேரில் சந்திக்கலாம் இல்லையா? சபாஷ், சரியான கேள்வி. ஐயோ அது வந்து யோடிச்சோ பூரி கழுப்பி பூமி அது வந்து நான் வந்தால் மக்கள் கூட்டமாகும், கூட்ட நெரிசல் ஏற்படும். எனக்கு எப்பவுமே மக்கள் சேஃப்டி தான் முக்கியம் நண்பிகளே. யோ லசி வரல வாயா. நான் வரல. ஏய் ரொம்பலாம் ஃபீல் பண்ணாது. நோ போங்கண்ணா, நீங்கள் எல்லாமே தப்பாக பார்க்குறீங்க. டேய் நீங்கள் எல்லாத்தையும் நல்லதாக பார்க்குறீங்கடா. இவனுங்களாம் நம்மளை ஏமாத்துறானுங்க. மக்கள் மழையிலையும் வெள்ளத்துலையும் அவதிப்படுறது ஏசி போட்டு தூங்குறான் பார், அவனுக்கு தெரியாது அந்த வலி. அதான் நிவாரணம் தரான்ல, அது போதா? மயிறு டேய், களப்பணியே மக்கள் பணி. ஒரு தலைவன் ஆகணும்னா மக்களை நேரில் சந்தித்து அவங்களோட கஷ்டத்தை வந்து கேட்கணும். அதை விட்டுட்டு வீட்டிலே உக்காந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணக்கூடாது.
ட்விட்டரில் 4 அறிக்கை, இப்போ வந்து கண் துடைப்புக்கு நிவாரணம் தரேன்னு நாங்களும் இருக்கோம் அப்படின்னு அட்டனன்ஸ் போடுறது. அதான் வந்தால் கூட்டம் ஏசி ஏற்படுது சொல்கிறாங்கல்ல, அப்புறம் அதை வச்சு மொத்தம் அரசியல் பண்ணுறதுக்கா? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு வரீங்கன்ற நான்? ஏண்டா மேடையில் பேசும்போது மட்டும் தொண்டை தண்ணி கிழிய பேசுறது, எழுதி கொடுத்தத அங்கங்கே மக்கள் அவதிப்படுறாண்டா, கஷ்டப்படுறாண்டா. அவங்க இழப்பெல்லாம் மறந்துட்டு ஐயோ இவர் வந்தோடனே தலைவா தலைவா அப்படின்னு வந்து நிற்பாங்களா? டேய், நிறைய பேர் இறந்துருக்காங்கடா. என்னடா அறிவு உங்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா நேரில் வந்து பண்ணுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமு இந்த மனையூரில் இருந்துட்டு கூப்பிட்டு நிவாரணம் கொடுக்குறது வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இதை வேற ஃபஸ்ட்டு பேஜ்லேயே போடுறானுங்க. நார்மல் பீப்புள் தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா இந்த மீடியா பீப்புள் இவனுங்களுக்கு மேலே இருக்கானுங்க. சரி, அடுத்ததை படிப்போம். அடுத்தா? அமைச்சர் பூங்கொடி வெள்ள பாதிப்பு உள்ளான மக்களை நேரில் சென்று ஆய்வு செய்த போது அவரின் மேல் சேற்றை வாரி அடித்த மக்கள். வணக்கம்யா வணக்கம் வாங்க 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 வாங்கய்யா வாங்கய்யா. ஏய், எல்லாம் ஓகே இல்லை? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, தாராளமாக வரலையா. யாரா அது? டேய், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னீங்களடா. டேய் டேய், யாரா இது? ஏமா வாயில் அடிக்காதுமா, ஏமா. சார், உங்கள் மேலே சேத்த வாரி அடிச்சிருக்காங்க, அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இது வந்து உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. சார், கண்டிப்பாக தான் கேட்குறோம் சார், சொல்லுங்கள் சார். விட மாட்டானுங்க போலையே. அது வந்து சேர் அடிச்சதுனா உண்மைதான். சேர்த்து அடிச்சதுக்கப்புறம் அவங்க கையெல்லாம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை மட்டும் அடிக்கலை. இதோ இங்கே இருக்காரு, இவர் அடித்தாங்க. இதோ இவர் அடித்தாங்க. அவருக்கெல்லாம் வாயிலே விஞ்சுனா பார்த்துங்களேன். சார், நீங்கள் வந்த உடனே உங்கள் மேலே சேர்த்து அடிச்சாங்களாம்மா, உண்மையா? தம்பி, நீங்கள் ரொம்ப வேடிக்கையாக பேசுகிறீங்க. நான் வந்த உடனே ஒரு 1/2 hour களத்தில் வந்து ஆய்வு செஞ்சேன். அதுக்கப்புறம் வேணும்ட்டே இது அரசியல் ஆக்குவதற்காகவே செய்திருக்கிறார்கள். அது யார் செஞ்சுருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அவங்க தான் செஞ்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க பேரில் நிறைய போயிருக்கு. அது எப்படி போச்சு, ஏன் போச்சு, எதனால் போச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். சார், எங்களுக்கு தெரியாது. டேய், யாரா அவன்? சார், உங்கள் மேலே ஒரு புகார் வந்திருக்கு, நீங்கள் இப்படி அப்படின்னு நிறைய விஷயம் பண்ணுறீங்களாமே. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை போடுங்க. சார், இப்படி சிரிச்சு சிரிச்சு சமாளிக்காதீங்க. அண்ணே, இது ஆத்திரமா இல்லை அரசியலா? தம்பி, எல்லா ஆத்திரத்துக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கும். எல்லா அரசியலுக்கு பின்னாடியும் ஒரு ஆத்திரம் இருக்கும். இதை இவங்க பண்ணாங்களா, அவங்க பண்ணாங்களா, அரசியல் பண்ணாங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இவங்க நம்மளுக்கு நல்லது பண்ணாங்களா, அது இருந்தால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் பேஜ். நீ இங்கிலீஷ்காரன் கட்சியின் தலைவர் பீமான் மறுபடியும் நடிகர் சஜயை சீண்டினார். இவனுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? சை, இவனுக்கு வேற மேலே போக. டேய், மேலே பாரு. சார் தம்பி தமிழில் பேசுங்க தம்பி, தமிழில் பேசுங்க. சார், தற்போது நடிகர் சஜய் அவரோட வருகையை நினச்சி நீங்கள் முன்னாடி வந்து ஏற்றிருந்தீங்க. இப்போ வந்து முரண்படுறீங்க. அப்பப்போ மாறிட்டீங்களா சார்? யோ, சும்மா ஏதாச்சும் ஒன்று பேசுன்னு இருக்காதையா. ஆனால் ஒன்று மாறுபடுறாரு, வேறு படுறாரு, ஊர் படுறாருன்னு சொல்லிட்டு. அண்ணன் தம்பி பாசங்கிறது வேற, கோட்பாடு வேற, சரியா? சும்மா திரும்ப திரும்ப அதே பேசிக்கிட்டு புரியுதா உனக்கு? சார் புரியுது சார்.
நீங்கள் நல்லா சமாளிக்கிறீங்கன்னு புரியுது சார். உங்கள் கோட்பாட்டில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கா, இவங்களுக்கு இருக்கா? இதை யாருமே, இதை நீங்களும் கேட்க மாட்டீங்க, நானும் கேட்கக்கூடாதா? என்ன இது முரண்படுறாரு உடன்படுறாருன்னு சொல்லிட்டு? தம்பி, அண்ணன் தம்பி பாசம் வேற, அரசியல் வேற, கோட்பாடு வேற, சரியா? சிந்திக்கணும் தம்பி, சிந்திக்கணும். தம்பி, மீன் பிடிச்சு கொடுக்காத, மீன் பிடிக்க கற்று கொடுத்தா சொல்கிறோம். சார் சார் சூப்பர் சார், சார் மாஸ் சார். ஆமாம், யார் எழுதி கொடுத்தா? சில பேர் எங்களை வாய்ச்சவடால் வீரர்கள், வாயில கம்பு சுத்துறார்கள், பீலாமன்னன் பீமன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என் வாக்கில் சுத்தம் இல்லை என்றால் என் நாக்கை அறுத்து விடுங்கள். ப்ரோ 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 விடுங்க சார், அவன் நாக்கா இருக்கான் விடுதல் சார். இன்னைக்கு போயிட்டு நடாவ தலைவர், அதனால் நாக்கு அறுத்துருந்தா நீங்கள் எப்படி சமாளிச்சிருப்பீங்க? சார், நீங்கள் கஜினியை சந்தித்து வந்ததுக்கு நிறைய விமர்சனம்லாம் வந்துச்சு. சார் சார் ஒரே நிமிஷம் மூடிட்டு சொல்கிறத கேளுங்க, இல்லைன்னா அவ்வளோதான். கஜினிகாந்த் எப்படி சொங்கியானாரு? அவர் என்ன அந்த கட்சியோட தலைவரா என்ன? எல்லா இடத்துக்கும் சொல்லும் போது அப்போ ஒன்றும் தெரியல. நான் கூப்பிட்டு ஒரு சின்னதாக புகைப்படத்தை அதுக்கும் சொங்கி அப்படின்றாங்க. கோவம் வருமா வராதா? நீங்களே சொல்லுங்க, கோவம் வருமா வராதா? உங்களுக்கு என்னை போட்டு பொழக்கணும்னு இருக்கு, அதானே? ஆமாம் சார். டேய் டேய், வேற என்ன வரான்னு போடுறோம். இல்லைங்க பேசுங்க. சொங்கி என்றால் நண்பன் என்று பொருள். தம்பி, கேள்வி கேட்டிங்களா? என்னை பார்த்து பேசுங்க. அதான் தெரியாமல் கேட்டேன் சார். டேய், நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலடா. நீ என்னையா தம்பி சஜயும் டேடியும் சந்திச்சாங்க இல்லையா, அவங்களே சொங்கின்னு சொல்லல? சார், நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் ஏன் சார் சஜிக்கிட்டே போகிறீங்க? அவரை வச்சு நீங்கள் பப்ளிசிட்டி தேடவா? சார் சொல்கிறது முதல்ல கேளுங்க சார். அப்போ அவர் கட்சியே ஆரம்பிக்கல சார். இவனுங்கெல்லாம் வெக்கமே இருக்காடா, எதையாச்சும் பேசிட்டு இருக்கானுங்க. கருமம். இவன் என்ன பண்ணுறான்? டேய் தம்பி, டேய். அட பாவீங்களா, இந்த காலத்தில் பேப்பர் படிக்கிறதுக்கெல்லாம் தூங்குறீங்களடா. நாங்களாம் அந்த காலத்தில் பூமர் 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 பூமர். பூமரா அப்படின்னா? அது நீதையா? நீ பண்ணியாடா? நீ பண்ணியாடா? ஏய், நீ பண்ணியாடா? நீ பண்ணியாடா? கூடவே இருக்க துரோகி நீ பண்ணியாடா? நீ துரோகி, நீ பண்ணியாடா? யோ, என்னையா இப்படி சண்டை போட்டு? யார் நீ? யோ, சண்டை போட்டுக்கிறீங்க. ஆமா, நீ பண்ணியா? பண்ணியாவா? நீ பண்ணியா இல்லையா? டேய், பண்ணியா இல்லையாடா? ஐயோ, டேய், பண்ணியா இல்லையா? பண்ணாம வந்துட்டு நீங்க பண்ணீங்களா? பண்ணீங்களா? நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பா, மறக்காம வாய்க்கொழுப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய் நீ நீ பண்ணியாடா? பண்ணாடா முதல்ல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.